இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் விஜயன். இது உங்கள் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல். இந்த சேனல் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஆட்டோமேட் பண்றது கூகுள் ஷீட்ல, அப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறீங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஃபாரெக்ஸ் எல்லாமே கத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற இந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட விஜயன் டெக் அப்படின்ற ஒரு சேனலும் இருக்கு. அதுல போய் பார்த்துட்டு யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலில் நிறைய எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ தயவு செய்து வீடியோஸில் போய் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதுவும் ஃப்ரீயாகவே. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு என்ன விஷயம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு நல்ல விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் கிடைச்சா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரியலாக ரன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஸ்ட்ரா அப்புறம் ஸ்டாக் மார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலேவாக இருக்கும். அதே மாதிரி சென்சிபிளும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே இமீடியட்டாக அப்டேட் ஆகாது இல்லையா? ஸோ நமக்கு எப்படி லைவில் ட்ரேடிங் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு லைவில் ரன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். லைக் இந்த மாதிரி நமக்கு ஒரு லைவில் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரன் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போயிட்டு ட்ரிங்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ TRINKERR, ஓகே, KERR அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வெப்சைட் அதுதான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருவாங்க. அழகாக நீங்கள் வந்து சூப்பராகவே ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாக் மார்க்கெட் இன் ரியல் டைம் வித் விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, 5 சிமுலேட்டட் இண்டிசஸ் இருக்குது, அண்ட் 10 lakh விர்ச்சுவல் கேபிட்டல் கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூ வித் உங்களோட மெயில் ஐடியிலும் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் மொபைல் நம்பர்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்துட்றேன். ஸோ என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ கெட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 digit ஓடிபி வரும். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஓடிபி வந்ததுன்னா நீங்களும் போடுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி, அதாவது கிளைம் 10,000 இன் விர்ச்சுவல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? அதை வந்து என்ன பண்ண அன்லாக்னு கொடுத்துட்டுங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அவைலபிள் 10 lakhs. இதை விட்ராலாம் படுத்து பேங்க் அக்கௌண்ட்டுக்குலாம் கொண்டு போக முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அது இல்லாமல் இதில் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்ஜெட்டோட CEO seek to refund ₹450 crores ஃப்ரம் கலாநிதி மாறன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நியூஸ் விஷயங்களும் இதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற டேட்டாலாம் இங்கே வந்து கிடைக்கும். ரா மெட்டீரியல் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ FMGC, டெலிகம்யூனிகேஷன், ஃபினான்ஸ், டாப் செக்டார் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறீங்க, அதாவது விர்ச்சுவலாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இதில் போட்டு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம இப்போ பொசிஷன் எடுக்கிறோன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து இங்கே காமிக்கும். ஸோ அண்ட் பொசிஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட்டாக ஏதாவது நம்ம வந்து பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து அது பிரேக் ஈவன் காமிக்கும். சிமுலேட்டர் அப்படின்றது இல்லைங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட்டும் இதில் வந்து நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஹவு டு யூஸ் சிமுலேட்டர் அப்படின்றத நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லேர்னிங் அப்படின்றதையும் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பட் இன்னும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்து யூடியூப்பில் இருக்குது. யூடியூப் வீடியோஸ்லாம் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொசிஷனில் போகிறோம். ஸோ பொசிஷனில் போனீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒரு நிஃப்டி சார்ட்டை பார்ப்போம். நமக்கு வந்து நிஃப்டியோட சார்ட் எப்படி இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட பிரேக் ஆகி டவுன் ஆகிட்டு தான் இருக்கான். ஒரு லோயர் ஹைஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் பெரிய மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம். அதாவது என்னென்னா, நம்ம ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறோம். இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சிடறோம். ஷார்ட் பொசிஷன் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுறோம். நம்மளோட டார்கெட் அட்லீஸ்ட் 1:1.5 இருக்கட்டும். அதாவது டே லோ வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக ட்ரை பண்ணலான்னு வைங்களேன்.
ரைட். ஸோ டேவோட லோ வரும்போது நமக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்டே கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பொசிஷன் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் செயின்லேருந்து ஒரு புட் ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் டவுன் ஆகும்னு நினச்சி தான் நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் வரும். 22,500 நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் மேலே இருக்கிறது தான் எடுப்போம். ஸோ அதனால் 22,600 புட் ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேங்க கொஞ்சம் பை பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற லாட்டை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை லாட் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆட் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா 2 லாட்டா 3 லாட்டா வந்துடும். ஸோ அதனால் அது நீங்கள் கிளிக் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ மறுபடியும் ஒரு பை கொடுக்கலாம், செல் கொடுக்கலாம், இந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வைங்களேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாட்டு விழுந்திருக்கு. கரண்ட்டாக வந்து 7.50 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போடலாம். இல்லை வேறு ஏதாவது ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி ஐடியாஸ் ஃபார் நியூ இன்வெஸ்டர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட் இஸ் யுவர் வியூ ஆன் நிஃப்டி ஃபார் திஸ் தேர்ஸ்டே, புல்லிஷா நியூட்ரலா பேரிஷா, சே நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க. அதாவது புட் ஆப்ஷன் 550 புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கிங்க, 300 புட் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு 1,657 ரூபா தான். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 4,500 ரூபா வரைக்கும் இருக்குது. இது ஒரு பியர் புட் ஸ்ப்ரெட் இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, 550 பிலோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லை எனக்கு புல்லிஸ் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா 550 காலை பை பண்ணி 800 காலை செல் பண்ணுங்கள். ஒரு 2,000 rupees கிட்ட லாஸ் அண்ட் 4,300 கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட். இல்லை நியூட்ரல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ராடில் போட்டுக்க சொல்லுது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 4,500 அண்ட் மேக்ஸிமம் லாஸ் வந்து அன்லிமிட்டட் அப்படின்றதும் கிளியராக தெரியுது. ஸோ அது மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு என்ன, ஃபின் நிஃப்டிக்கு என்ன, சென்செக்ஸுக்கு என்ன, மிட் கேப்க்கு என்னன்னு இருக்கும். ஸோ சும்மா போட்டு வைப்போம், நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் கொடுத்து வச்சிடலாம். ஓகே. இப்போ மறுபடியும் நான் போய் பொசிஷனில் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியர் புட் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கரண்ட்டாக ஒரு புட்டை வந்து நம்ம வந்து பையும் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் போடணும் இல்லையா? மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வரும்ன்றதை பார்க்கணும். நம்ம எடுத்துருக்கிறது 22,600 புட் ஆப்ஷனை எடுத்திருக்கோம் நிஃப்டியோடது. ஓகே. ஸோ அதே இதில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஓகே. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ஹை தான் இல்லையா? இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். ஸோ அப்போ நம்ம இதில் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டு வைக்கலாங்க? ஒரு 53, 52 ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலாம். ஸோ சாரி, இது வந்து கரண்ட்டாக 22,600 புட் ஆப்ஷன் கரெக்ட் இதுதானே? 114 ரூபாயில் இருக்குது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்றது டேவோட லோ தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த லோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அரவுண்ட் 1 or 2 rupees. அதாவது 114க்கு 102 அப்படின்றது ஒரு 12 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. 112 அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருதுன்னு வைங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு செட் ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணி, முன்னாடியாவது 50 லாட் இருந்தது இல்லைங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து புட்டை செல் பண்ணிட்டோமா, மாற்றி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. அதனால தான் ப்ராஃபிட். என்னடா இது ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கேன்னு பார்த்தேன். எனிவே சரி, நம்ம வந்து மாற்றி பண்ணியிருக்கிறோம். எனிவே நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போட்டு வச்சுக்கலாம். நல்லதாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்விங் ஹை எவ்வளோங்க வருது? 128. ஸோ 130 நான் போட்டு வச்சுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் கொடுத்து வச்சுறேங்க. நம்மளோட ஸ்டாப் லாஸும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆர்டர்ஸில் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ எப்போ வந்து 130க்கு போகுது அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இல்லை நமக்கு ஃபேவராக வந்து மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா, மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு இதில் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ரைட், பார்ப்போம் இதில் என்ன நடக்குது. அதே மாதிரி நம்மளோட இன்னொரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ புட்டை செல் பண்ணியிருக்கிறோம், காலை பை பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரியலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினருக்கு. ஸோ அதனால் மறந்துடாமல் நீங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு, அப்கமிங் மந்த் வீக்லி ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டினியூஸாக நிறைய லேர்னிங் கற்றுப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து லைவ்லேயே நடக்கிறதுனால இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். ஸோ இது எதுவும் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது சும்மா எனக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அதனால் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, @SMTC Trade, அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது இல்லாமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் இருக்குது, அந்த வீடியோவையும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.